அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் பாப்பாவுக்கு என்ன கொடுத்து விட்டோன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி, அதாவது மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு. நாங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சீரக சம்பாவில் தான் வந்து பிரியாணி செய்வேன். அதுதான் வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும், எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா ஒரு ஆர்வக்கோளாறு, நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறக்காக வாங்கி வச்ச பாஸ்மதி ரைஸ் அப்படியே இருந்தது. அப்புறம் இது இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா சரி வராது. சரி, இன்றைக்கி பிரியாணி செய்யும்போது சீரக சம்பாவுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். வீடியோ பார்த்துட்டு கொலன்னு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு வந்து யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்து சூடாக குக்கர்லேருந்து நம்ம எடுக்கும்போது பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் இது மாதிரி கொலன்னு. இதே மதியம் பாப்பா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான இதில் இருக்கும் பிரியாணி. அதனால தான். அதே மாதிரி அதுக்கு வந்து ஆனியன் தயிர் பச்சடி தான் போட்டிருந்தேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பழம் ஒன்று கொடுத்து விட்டுருந்தேன். பழம் வந்து நேற்று வெளியே போயிருந்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதாவது பழம் சாப்பிடும்போதே பழம் வந்து வாங்கி வச்சா வீடே மணக்குது, அது மாதிரி வந்து ஒரு டேஸ்டான பழம். அதனால் சரின்ட்டு அதே அவள் வந்து நேற்று ஈவினிங் வந்துட்டு சாப்பிட முடியல அப்படின்னா சரி அதே ஒன்றை வச்சு பேக் பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லி பேக் பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு கொடுத்து விட்ட சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் மெனு. நான் இந்த பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணியோட ரெசிப்பியை ஒரு வீடியோவாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே போஸ்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப பெரிய லாங் வீடியோலாம் கிடையாது. அதாவது முடிஞ்ச வரைக்கும் அதை எவ்வளோ ஸ்பீடாக சீக்கிரம் முடிக்கணுமோ அது மாதிரி முடித்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் போட்டுடுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதோடு வந்து மெயினாக நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேஷன், அதாவது அனுபவ உண்மைகளை உங்கள் கூட பகிரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் வந்து கொண்டு வந்துட்டுருக்கிறது தான் நம்மளோட சஞ்சு மாஸ் வ்ளாக் சேனல். அதனால் வந்து வீடியோஸ் வந்து கிளாரிட்டியோ இதுக்கெல்லாம் நான் கொடுக்குற முக்கியத்துவத்தை விட நிறைய கருத்துக்கள், நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் நம்ம சேனலில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், பிடிச்சவங்க கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலைங்கிறவங்க அதைய சப்ஸ்கிரைபே பண்ண வேண்டாம். ஓகேங்களா?